தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக நம்ம ஊரில் எல்லாம் ஒரு திருவிழா நடந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஊரே ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும். லைக் வந்து உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்றது, அதை தாண்டி வந்து அது கிறிஸ்தவ கோயிலோ இல்லை ஹிந்து கோயிலோ இல்லை முஸ்லீம் பள்ளியோ ஏதோ ஒரு இடத்துல மக்கள் எல்லாருமே ஒரு ஒன்று சேருவாங்க. மிகப்பெரிய லெவலில் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு தொகுதியில் மக்கள் ஒரு தேர்தலையே கொண்டாடினாங்க. அது எந்த தேர்தல்னா ஈரோடு கிழக்கு. சரி. லைக் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு 2026 தமிழ்நாடு கவர்மெண்டோட எலெக்ஷன் வரப்போகுது. அந்த தேர்தலை எப்படி மக்கள் கொண்டாட போறாங்களோ அதோட பிரதிபலிப்பா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கோட அதை எக்ஸாம்பிளா தான் நான் சொல்றேன். அதாவது என்னன்னா கரெக்டா எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு எலெக்ஷன் டைம்ல நீங்க வந்து ஏதாச்சும் மக்களுக்கு கொடுக்குறீங்க, அண்டா குண்டாக்கில் கொடுக்குறீங்க, இல்லை 2000 5000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அது தேர்தலுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு லஞ்சமா மாறிடும். ஆமா, பேச்சு பொருளாயிரும், மாட்டிப்பாங்க. ஸோ அப்போ எலெக்ஷனுக்கு முன்னே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டா அட்வான்ஸ் செலிப்ரேஷனா இருக்கும், மக்களும் கொண்டாடுவாங்க. ஆமா. ஸோ அந்த ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி கொண்டாடினது யாருன்னா ஈரோடு கிழக்கு தேர்தல் 2021 ஒரு தேர்தல் வந்துச்சா, அப்போ வந்து இவிகே ஈவேரா அவங்களுடைய நம்ம இவங்க இருக்காங்க வழித்தோன்றல்கள் இவிகே இளங்கோவன் அவர்கள், பெரியார், அவருடைய வழியில வந்த லைக் வந்து இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுடைய பையன் திருமகன் ஈவேரா அவர்கள் வந்து 2021 ஜெயித்தாரு. அதுக்கப்புறமா துரதிருஷ்டவசமா இறந்துட்டாரு. திருப்பி அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா நிற்கிறாங்க 24 மறுபடியும் அவரோட மறைவுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த தேர்தலில் வந்து தேமுதிகலேருந்து திமுகவுக்கு வந்து சந்திரசேகர்னு சொல்லிட்டு திமுகலேருந்து கேண்டிடேட் வந்து 2025 நின்று ஜெயிக்கிறாரு ஜனவரி மாதத்தில். ஸோ வந்து கிட்டத்தட்ட 3 பேரோட அந்த நன்கொடைகளையும் பெற்று அந்த மக்கள் வந்து அந்த தேர்தலுக்கு அடுத்ததே பல மீம்ஸ் சுற்றிட்டு இருந்தது. என்னன்னா ஈரோடு கிழக்கு மக்களை மாதிரி வாழணும்யா, அது என்னன்னா வள்ளல்கள் ஆட்சி பண்ணிட்டு வள்ளல்கள், அதாவது அந்த தேர்தலில் அண்டா குண்டா மிக்சி கிரைண்டரு அதை தாண்டி வந்து வாஷிங் மிஷின் என்னென்னவோ கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ தமிழக அரசாங்கத்தோட லைக் வந்து இந்த எலெக்ஷனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, தேர்தல் டைமில் கொடுத்தா லஞ்சம் ஆயிரும்ங்கிறதுனால திருவண்ணாமலையிலிருந்து அண்ணாமலை அவர்களுடைய ஆசையுடன் ஒரு அவங்களுடைய நன்கொடையை ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு. ஆக்சுவலாக அந்த ஆதாரங்களை வந்து நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம்னா ஏதோ அடிச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பல மீம்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 100 ஸ்ப்ளெண்டர் பைக்கை வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு 24 வயசு ஆகுது. இந்த 24லேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா 19 வயசு 18 வயசு இருக்கும்போது ஸ்ப்ளெண்டர் பைக்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் என்னன்னா ஒரு பட்ஜெட்டபிளான ஒரு வெஹிக்கிள், கிட்டத்தட்ட 60-70,000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாம் ப்ரைஸ் கொஞ்சம் எகிர்னதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 81 lakh இருக்கும் வச்சுக்கோங்களேன். இன்டு 100 எத்தனை பைக் வந்துச்சு? கிட்டத்தட்ட 80 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வந்துருச்சு ஒரு பைக்குக்கான விலை. 1 கோடி ரூபாவை ஒரு தொகுதியில் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மக்களுக்கு மிகப்பெரிய திருவிழா. ஆமாம், இலவச பைக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னொன்று ஒரு இலவச இது மொபைல் ஃபோன், அதில் வந்து பேக்கில் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் பதிச்சது. அதே நான் இந்த சைடில் போடுறேன். சின்னதாக ரவுண்டு மாதிரி வரக்கூடிய ஒரு புகைப்படம், அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி வந்து நம்ம எக்ஸாம் பேட் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம் பேட், அந்த எக்ஸாம் பேடில் வந்து ஸ்டாலின் அவருடைய புகைப்படம். அதை தாண்டி வந்து தொப்பி, அதில் ஸ்டாலின் அவருடைய புகைப்படம். ஒரு கொடை, அதில் வந்து ஸ்டாலின் அவருடைய புகைப்படம். அதாவது என்னன்னா மழை காலம் வந்தாலும் தங்களை தற்காத்துக் கொள்ள ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த நன்கொடைகள். சரி சரி. ஒரு மொபைல் ஃபோனோட காஸ்ட் எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட ஒரு 20-25,000. சாம்சங் சாதாரண ஃபோன், சாம்சங் ஃபோன் கிட்டத்தட்ட ஒரு 25,000 வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி வந்து ஒரு கொடை, ஒரு பென்னு, சரி, அதை தாண்டி வந்து லைக் ஒரு கார்ட்போர்டு, கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து ஒரு 25,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபருக்கு, ஒரு தொகுதியில் ஒரு நபருக்கு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இது ஒரு தொகுதியில் நடக்குது. இன்னொரு தொகுதியில் வந்து ஸ்ப்ளெண்டர் பைக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சமீபத்தில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சரி, ஒரு பணம் கொடுக்குறோம், அது மக்களுக்கு தெரியாமல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கன்சென்ட் இல்லையான்னு எனக்கு தெரில. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. குட்டியானால ஒரு ஒரு லோடு வண்டியில் வந்து மக்களை ஏற்றிட்டு வராங்க. பொது வழியில் கேமரா ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. திமுக கட்சிக்காரர் ஒருத்தர் போய் எண்ணி பணம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒருத்தவங்களுக்கு 2000 அது கூட்டத்துக்கு வந்ததுக்கான காசு, அது தனி. அந்த காசை தாண்டி இந்த பக்கம் சப்ளை பண்ணுறது எங்கன்னா லைக் வந்து மொபைல் ஃபோனு, பைக்கு, கார்ட்போர்டு, கொடைன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் பகத்சிங் சொன்னது மாதிரி வெளிப்படையான அநீதியினால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சியோ? இல்லை, அதுதான். அதாவது மக்களும் வாங்க தயாராக இருக்காங்க. வாங்கி அது ஒரு நம்பிக்கை. இந்த மக்களுக்கு என்ன அந்த அறிவு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது லைக் வந்து இப்போ நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், நான் கெட்டவனாக இருக்கேன், நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு வஞ்சகம் தான் செஞ்சுருக்கேன், நல்லதே பண்ணல.
அப்படி இருக்கிற பட்சத்துலையும் நான் ஒருத்தன் அண்டா குண்டா கொடுத்தேங்கிறதுக்காக நீங்க எனக்கு வாக்களிக்கிறீங்க. எவ்வளோ ஒரு நம்பகத்தன்மையா நம்பிக்கையான மக்கள்னு பாருங்களேன். நம்பிக்கையின் நாணயமும் தமிழ் மக்கள் இலவசம். அதாவது அவன் உங்களுக்கு பரிசளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பிச்சை போடுற மாதிரி கொடுக்குறான். அதை நம்ம வாங்குறோம். வாங்கிட்டு அவன் நமக்கு பேக் டோர்லேருந்து 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து அந்த 1000 ரூபாவை குடிச்சிட்டு தினம் 1000 ரூபாய் குடிச்சிட்டு வரான். அது எல்லாத்துலேயுமே அவன் நம்ம பாக்கெட்லேருந்து சுரண்டிட்டு இருக்கான். அது நம்மளுக்கு தெரில. 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே 100 நாள் வேலை திட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க இருக்க விவசாய நிலத்துக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆமா. ஸோ அப்படி இருக்கனால விவசாயம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம அவங்களுடைய லைக் வந்து 100 நாள் வேலை திட்டம் கூட்டு போய், அதாவது பெண்களுக்கு அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு திட்டமா அவங்க பாக்குறாங்க. காரணம் என்னன்னா, இங்க போனா வேலை செய்யணும், இங்க வேலை செய்ய வேண்டாம். இருந்தாலும் என்ன விவசாய பண்றாங்க மக்களின் நேரா கூட்டு போயிட்டு இந்த லைக் பஞ்சாயத்து ஒர்க்கு, புல் வெட்டுற வேலை, இது மாதிரிப்பட்ட சின்ன சின்ன இடங்களை வெட்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஓரமா ஃப்ரீயா உட்காந்துருவாங்க. ஆக்சுவலா இது யாருக்கு இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் கிட்டத்தட்ட 2 வாட்டி 3 வாட்டி வருது இந்த அரசாங்கத்துல. ஸோ நம்மளுக்கு வந்து டெய்லி 100 ரூபா கிடைச்சிரும். ஸோ அதை இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இங்க போனா வேலை பார்க்கணும், இங்க போனா வேலை பார்க்க வேண்டாம். ஸோ இங்க ஈஸியா உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் மக்கள் அப்படியே திருப்பி அந்த ஆட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல, இங்கே 100 ரூபா வாங்கிட்டு அவன் இன்னொரு இடத்துல இருந்து 1000 ரூபா பிடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் உங்களுக்கு அண்டா குண்டா கொடுத்துட்டு இங்க பக்கம் மழை வந்து 4000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்றான். கார் வீடெல்லாம் மூழ்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல இங்க ஒருத்தன் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க கொடுத்த அண்டா குண்டா வச்சுதான் நம்ம எல்லாம் கோரி வெள்ள ஊத்திட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, இந்த பக்கம் விவசாயத்தை ஒட்டுமொத்தமா மக்கள் கை விடுறதுக்காக இங்கேருந்து அப்புறப்படுத்தி 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு அங்க ஒரு 100 ரூபாய் அவங்களுக்கு ஆசை வார்த்தையை சொல்லி அங்க கொடுத்துட்டு இங்க இருந்து விவசாயிகள் மொத்தம் செத்துட்டு இருக்கான். அவன் கஷ்டப்பட்டு மிச்சம் இருக்கிற 2-3 வச்சு குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் வச்சு பயிரை அறுவடை பண்ணி அந்த நெல்களை கொண்டு வரும்போது, அது இந்த பக்கம் வரும்போது ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த நெல் கொள்முதல் பண்றதுக்கான ஒரு நிலைமை அமைச்சு கொடுக்க முடியல. அந்த ஷெட் அமைச்சு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால இவனோட உழைப்பு எல்லாமே அங்க போய் நெல் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த லட்சணத்துல தான் இருக்கு இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம். அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை தான் அண்டாக்கும் குண்டாக்கும் ஆசைப்பட்டு, ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு ஆசைப்பட்டு, என்னடி அதாவது ஒரு 70,000 ரூபா பைக்கை வேலைக்கு போனால் ஈஸி. சரி, ஓகே, நீங்கள் வேலைக்கு போனால் வாங்கிடலாம். நான் என்ன தான் நாணயமாக பேசினாலும் ஒரு விஷயத்த மக்கள் ஏன் தான் இது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் வாங்கிக்கோங்க, அண்டாவை வாங்கிக்கோங்க, குண்டாவை வாங்கிக்கோங்க, 2000 ரூபா வாங்கிக்கோங்க, 5000 ரூபா வாங்கிக்கோங்க, ஏன் 10,000 ரூபா வாங்கிக்கோங்க. அந்த மொபைல் ஃபோன் கூட எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. கூட வேணால் அந்த பைக்கையும் வாங்கிக்கோங்க. கூட கார் கொடுக்குறாங்களோ அதையும் வாங்கிக்கோங்க. எதுக்கு அவனுக்கு ஓட்டு போடணும்? அந்த நம்பிக்கையே அவன் மேலே வச்சு இந்த அந்த அந்த ஒரு எப்படி சொல்றது, கடவுள் கண்ணு குத்திரும், சாமி கண்ணு குத்திரும், சாமிக்கு மேல அவங்க சத்தியம் வாங்கி அவங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு சொல்லி அந்த பணம் கொடுத்துட்டு வாங்குறதெல்லாம், அதாவது இங்க ஒருத்தன் குடிகாரனா இருக்கான், அவனை திருத்துறதுக்கு நம்மளுக்கு வக்கு இல்லை வீட்டில் இருக்கிறவன. ஆனா அவன் 2000 கொடுத்தாங்கிறதுக்காக அவனுக்கு போய் நம்ம நம்பிக்கையா ஓட்டு போடுறோம்ல, அதுக்கு மட்டும் நம்ம மனசாட்சி எப்படி எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரில. ஸோ வந்து தமிழக மக்கள் இந்த தேர்தலையும் அண்டாக்கும் குண்டாக்கும் ஆசைப்பட்டு, ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கும் மொபைலுக்கும் ஆசைப்பட்டு அதை வாங்கிட்டு சரியான நபர்களுக்கு வாக்களிக்க போறீங்களா, இல்லை மறுபடியும் நம்மளுடைய தலைவர்களுக்கே வாக்களித்து இது மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான பாலும் தேனும் ஓடுற ஒரு ஆட்சிக்கு வழிவகுத்து கொடுக்குறீங்களான்னு என்று தெரில. நல்லது ஒரு காலம் பிறக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.